தப்பு தான் சார். அப்போ நீங்கள் வஞ்சரையை பிடிச்சிங்களா? அது என்னது? ஆனால் முடிச்சு போச்சுன்னு பிக் பாஸ் ஒரு பஸ்ஸரை அமுக்குனார்ல, அதுக்கப்புறம் என்ன ரியான் பண்ணீங்க? அது என்னது? அடிச்சு சாவடிச்சிருவேன். ஒரு வழியா ரயனை வந்துட்டு பயங்கரமா எச்சரிச்சிருக்காரு நம்மளுடைய விஜய் சேதுபதி. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய உடம்ப வந்துட்டு அப்படி இறுக்கி பிடிக்குதுன்றது நியாயமா சார் அப்படின்ற மாதிரி ராணுவ பார்த்து கேட்கிறாரு. இதே கொஸ்டினை ரயனை பார்த்து கேட்டுட்டு, ரயன் அவர் பண்ண தப்பு தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரயன் கிட்டேயே அதுக்கான பதிலை வாங்கிட்டு, அப்போ நீங்க மட்டும் எதுக்கு சார் மஞ்சரி அப்படி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்ட உடனே ரயனுக்கு அபுக்குன்னு ஆகி போச்சு, தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரி இது கூட பரவாயில்ல, பிக் பாஸ் டாஸ்க் வந்துட்டு ஓவர்னு சொல்லி பெல் அடிச்சதுக்கு அப்புறமா எதுக்காக தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு வேலையை பார்த்தீங்களே அது எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டார். ரெண்டாவது, விளையாட தானே சார் போயிருக்கீங்க, அது என்ன அச்சு சாவச்சிருவேன் வாயை வச்சிருவேன் அப்படின்லாம் சொல்கிறது அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தின ராயனை வந்துட்டு இப்போ அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டு பயங்கரமாக எச்சரிச்சிருக்காரு நம்மளுடைய விஜய் சேதுபதின்றது நல்லாவே தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ராயன் மற்றும் ராணவ், ஜெஃப்ரி 3 பேரையுமே பயங்கரமாக எச்சரிச்சிருப்பாரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்னும் யாரை பற்றிலாம் வந்துட்டு பேச போகிறாரு, யாரெல்லாம் ரோஸ் பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். அது வரைக்கும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை